இன்னைக்கு இருக்கிற ஒரு பாப்புலர் ஃபைனான்சியல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தா எஃப்ஐஆர்இ ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர்னா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட், ரிட்டையரிங் ஏர்லி. எல்லாருமே 40 இல்லை 45 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்க, சரி, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா முதல் கேள்வி, எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற டிசிஷனை எடுக்கலாம்? உங்களோட ரிட்டையர்மெண்ட் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன கார்பஸ்? பொதுவாக இந்த ரிட்டையர்மெண்ட் மணினால என்ன நினைப்போம்? நம்ம 5 கோடி 10 கோடி 8 கோடின்னு ஒரு பெரிய நம்பர் தான் சொல்லுவோம். ஆனால் அது உண்மையே இல்லைங்க. சிம்பிளாக கூட ரிட்டையர்மெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, அது என்னங்க அந்த ஒரு ஃபைனான்ஷியல் நம்பர் அப்படின்னாக்கா, இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் நம்பர் 3 விதமாக கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் ரிட்டையர்மெண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபயர்னு சொல்லக்கூடியது லீன் ஃபயர். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது உங்களோட எக்ஸ்பென்சஸ்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். அது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். லெட்ஸே 50,000 ரூபாய் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு வச்சுப்போம் ஒரு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷனுக்கு. ஸோ 50,000 ரூபா மந்த்லினா 6 lakh rupees ஆனுவலி. இந்த லீன் ஃபயரில் பார்த்தீங்கன்னா 20 times ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், அதாவது 6 லட்சம் × 20 பார்த்தீங்கன்னா 1.2 crores. ஸோ ஒரு 1.2 crores இருந்தால் போதுங்க. உங்ககிட்ட ஃபைனான்ஷியல் அசட் ஒரு 1.2 crore இருந்தால் போதும். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக யூ கேன் கால் இட் ஆஸ் அ ரிட்டையர்மெண்ட். ஸோ இந்த 1.2 crores-ல் 8%ங்க. 8% பார்த்தீங்கன்னா கூட 9.6 lakhs. அதை நீங்கள் 12 பிரிச்சிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு 80,000 rupees. 8% வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடியதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த லீன் ஃபயரே பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள். ஒரு குட் ரிட்டையர்மெண்ட் லீன் ஃபயர் மூலமாக கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஃபயர். இந்த நார்மல் ஃபயரில் என்னன்னாக்கா 25 times ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ். இப்போ 50,000 ரூபாய்னாக்கா லீன் ஃபயரில் பார்த்தீங்கன்னா 1.2 crores இருந்தால் போதும். இதில் 25 timesனா 1.5 crore rupees. ஸோ 1.5 crore rupees என்னன்னா உங்களுக்கு அடிஷ்னல் குஷன் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்கும். இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டையர்மெண்ட் நம்பர். ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 25 times நார்மல் ஃபயர். ஸோ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்கள் 4% விட்ரா பண்ணால் போதுங்க. நார்மல் ஃபயரில் 4% நீங்கள் விட்ரா பண்ணால் போதும். உங்களோட 50,000 rupees சூப்பராக இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், யூ வில் ஹாவ் குஷன் ஆல்சோ. அண்ட் வேறு ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகணும், யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்னால் கூட ரொம்ப சுலபமாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் செகண்ட் ரிட்டையர்மெண்ட் நம்பர். தேர்ட் ரிட்டையர்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபயர். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 50 timesங்க. ஸோ உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 50,000 அப்படின்னும் போது 50 times பார்த்தீங்கன்னா 3 crore rupees. இது உங்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும். பிகாஸ் ரிட்டையர்மெண்ட்டுன்றது நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் என்ன ஆகிடும்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் செஞ்ச விஷயத்தையே டெய்லி செய்யும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும்ல. ஸோ உங்கள் ஸ்பெண்டிங் என்ன ஆகும்னாக்கா 50,000 இன்ஃப்ளேஷனை ஒரு அட்ஜஸ்டடாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்கிரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணணும், ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஃபேட் ஃபயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 50 times. ஸோ இதுதாங்க ரிட்டையர்மெண்ட் நம்பர். உங்கள் ரிட்டையர்மெண்ட் என்ன அப்படின்றத உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ரிட்டையர்மெண்ட் பண்ணணும், எப்படி ரிட்டையர்மெண்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் அந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவலோ இல்லை ஒரு ஆனுவிட்டியோ எடுத்துகிட்டு போகலாம், எல்லா சொல்யூஷனுமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். ஏன்னா பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், குட் மணி மேனேஜ்மெண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். சதீஷ், see you, bye bye.